இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிஃபார்ம் 7th செமஸ்டரோட இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி 2 சப்ஜெக்டோட மார்ச் 2021 நடக்க வேண்டிய எக்ஸாம் டிசம்பர் 2021 நடந்துச்சு. அந்த எக்ஸாமில் கேட்டிருக்க கொஸ்டின் பேப்பரோட 2 மார்க்ஸை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிடிஎஸ்இஓ அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க, ஃபினிஷ்டு ஃபார்மசியூட்டிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க, 6 சிக்மா அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க, டிடி ஏஜென்சிஸ் இன் இந்தியா என்னென்ன டிடி ஏஜென்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சிஓபிபி அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க, ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் ஜிஎம்பின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க, குவாலிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. அது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. பைலட் பிளான் ஸ்டடீஸ் எதற்காக நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 10 கொஸ்டினுக்கான ஆன்சரை டக்குன்னு இந்த வீடியோவில் பார்த்துருவோமா? உங்கள் ஃபோனை இன்னும் ஃபுல் ஸ்க்ரீன் மூடில் போடாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபுல் ஸ்க்ரீன் மூடில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு தேவையான பேனா பென்சில் ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேட்டிருக்க கொஸ்டின் சிடிஎஸ்இஓ அப்படின்னா சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், இதுதான் இதோட அப்ரிவேஷன். இந்த சிடிஎஸ்இஓ அப்படின்றது இந்தியாவில் இருக்க ஒரு நேஷ்னல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. எதுக்காக இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இருக்க மெடிக்கல் டிவைசஸ் அண்டு ட்ரக்ஸ் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுற ஒரு அத்தாரிட்டி தான் வந்து இந்த சிடிஎஸ்இஓ அப்படின்றது. அடுத்தது ஃபினிஷ்டு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அதோட ஃபார்முலேஷன், பேக்கேஜிங், லேபிளிங் எல்லாம் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்டை தான் வந்து நம்ம ஃபினிஷ்டு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தேர்ட் கொஸ்டின் 6 சிக்மான்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. 6 சிக்மா அப்படின்றது ஒரு பொருளோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். எப்படி அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ப்ராசஸை ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து அனலைஸ் பண்ணி அந்த ப்ராசஸில் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த 6 சிக்மா மெத்தட். அடுத்த டிடி ஏஜென்சிஸ் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் 4th கொஸ்டின். இந்த டிடி ஏஜென்சிஸ் அப்படின்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் அண்ட் தெரப்பிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் அண்ட் தெரப்பிஸ் இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுற ஏஜென்சி தான் வந்து இந்த டிடி ஏஜென்சிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் என்னென்ன எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்தியாவில் பார்த்தோம்னா இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், அடுத்து ஸ்டேட் லெவல் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் அதர் ரெகுலேட்டரி பாடிஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த டிடி ஏஜென்சிஸுக்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து சிஓபிபி அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. 5th கொஸ்டின் சிஓபிபி அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட். ஒரு கண்ட்ரியில் உருவாகிற ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அந்த கண்ட்ரியோட ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட், அதுதான் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்து 6th வந்து ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரீஜியனில் ஆர் ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு ட்ரக் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரக்கோட மேனுஃபேக்சரிங் லைசன்ஸு, அதை சேல் பண்ணலாமா அப்படின்றதுக்கான லைசன்ஸ், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமான்றதுக்கான லைசன்ஸ், இந்த மொத்த கண்ட்ரோலுமே ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு அத்தாரிட்டி கிட்ட இருக்கும். அதுதான் வந்து ஸ்டேட் லெவல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றது. ஒரு குறிப்பிட்ட ரீஜியன்ல இருக்க ட்ரக் ரிலேட்டடான அந்த ட்ரக் இஷ்யூவிங், அதை மேனுஃபேக்சர் பண்றது, அதை சேல் பண்றது, டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ற ஒரு அத்தாரிட்டி தான் வந்து ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த 7th கொஸ்டின் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னா ஒரு பொருள் தேவையான அளவுக்கு குவாலிட்டியா இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதா இந்த குவாலிட்டி கண்ட்ரோலோட ஒர்க். இவங்க எப்படி அந்த பொருள் தேவையான அளவுக்கு குவாலிட்டியா இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா அதை டெஸ்ட் பண்ணி அதை வந்து மானிட்டர் பண்ணி அதில் ஏதாச்சும் டீவியேஷன்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி அந்த டீவியேஷன்ஸ் ஆர் டிஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ஆல்டர் பண்றதா இந்த குவாலிட்டி கண்ட்ரோலோட ஒர்க். அடுத்தது 8th கொஸ்டின் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் ஜிஎம்பி அப்படின்றது ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ். இந்த ஜிஎம்பி கைட்லைன்ஸ்ல என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பில்டிங் எப்படி இருக்கணும், அங்கே ஒர்க் பண்ணுற பர்சனல் வந்து எப்படி இருக்கணும், அங்கே இருக்கிற ப்ராசஸ், அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த கைட்லைன்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த ஜிஎம்பி. அடுத்தது 9th கொஸ்டின் குவாலிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் ரெண்டுமே இந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு எக்யூப்மெண்ட் நமக்கு கன்சிஸ்டண்டாக தேவையான ஒரு பொருள் ஆர் ரிசல்ட்டை வந்து கொடுக்கறது தான் இந்த குவாலிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்றது
அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுறது, அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது, அந்த இன்ஸ்டால் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது, இதெல்லாம் குவாலிஃபிகேஷனில் வரும். வேலிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க அந்த எக்யூப்மெண்ட் நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு எக்ஸ்பெக்டட் அவுட்கம் நமக்கு வந்து கொடுக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது அந்த வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. லாஸ்ட் கொஸ்டின், பைலட் பிளான் ஸ்டடீஸ். பைலட் பிளான் ஸ்டடீஸ் அப்படின்னா, நம்ம லார்ஜ் ஸ்கேலில் ஒரு ப்ராடக்ட் வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி அதில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சி வேணுன்ற சேஞ்சை பண்ணுறது தான் இந்த பைலட் பிளான் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதில் நமக்கு என்னென்னலாம் வந்து பொட்டென்ஷியலாக என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக நடக்குமா அப்படின்றத சொல்லி செக் பண்ண முடியும். நம்மளால் எஃபிஷியண்ட்டான ஒரு ப்ராடக்டை வந்து நம்மளால் வந்து அந்த மெயின்டைன் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்றது தெரியும். இந்த பைலட் பிளான் ஸ்டடீஸ் அப்படின்றது நம்ம லார்ஜ் ஸ்கேலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறதா இந்த பைலட் பிளான் ஸ்டடீஸ் அப்படின்றது. அவ்வளோதான், 10 கொஸ்டின் டக்குன்னு முடிஞ்சுது. இந்த வீடியோவை இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது, இல்லை நான் சொன்னதில் ஏதாச்சும் ஆல்டர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் யுவர் கமெண்ட்ஸ் ஆர் வெல்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.